வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி வந்து மே 20ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் என்ன எல்லாம் சொல்லியிருந்தோம் அண்ட் இந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் இருந்து நிஃப்டி எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அண்ட் இன்னைக்கு வந்து எந்த இடத்துல ட்ரேட் அவாய்ட் பண்ணியிருக்கணும், எந்த இடத்துல ட்ரேட் வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா SMA இல்லைனா EMAன்னு சொல்லலாம், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இல்லைனா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அண்ட் நம்ம இங்கே சார்ட்டில் யூஸ் பண்ணது போகிறது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ EMA பேஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது EMA பேஸ் பண்ணி ஒரு புல் பேக் இல்லைனா ஒரு பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லாஜிக் வச்சு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கடந்த ஒரு வாரமாக இரண்டு வாரமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ஆகுது நமக்கு பார்த்தாதான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்தெந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகும், அந்த மூவ் ஆகும்போது இந்த லாஜிக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரீப்ளே பண்ணி உங்களுக்கு வந்து எந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம், எந்த இடத்துல பொசிஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அண்ட் ஏன் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கணும், ஏன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற லாஜிக்கை நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம். FIIs வந்து பேரிஷாக இருக்காங்க அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுன் ஃபாலிங்கில் இருக்குது. இந்த கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லும் போது ஒருத்தவர் வந்து நேற்று நம்ம ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருங்கிறது எனக்கு கிளியராக புரியல. ஆனால் அவர் சொல்லியிருந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா SGX நிஃப்டின்னு, அதாவது சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இந்த சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டிங்கிறது எனக்கு தெரிஞ்சு 2023ன்னு நினைக்கிறேன். 23, 24, 23 2023 பக்கம் கரெக்ட். 23 22 அதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட் நிஃப்டிக்கு பேர் என்ன இருந்துச்சுன்னா சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டின்னு இருந்துச்சு. அப்போ குளோபல் மார்க்கெட்காக நிஃப்டியை வந்து ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நமக்குள்ள 2023ல் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படியே அங்கேருந்து வித்ட்ரா பண்ணி நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லி நமக்கு அதை லேபிள் பண்ணி ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சில் இங்கே வந்து குஜராத்தில் கிஃப்ட் நிஃப்டின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நிஃப்டியை வந்து போட்டாங்க. ஸோ அப்படிங்கிறனால இந்த SGX எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா SGX நிஃப்டி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து 2023க்கு முன்னாடி அதுக்கு பேர் SGS நிஃப்டி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. ஸோ அதுதான் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கமெண்ட்டில் அவர் வந்து டவுன்ஃபால் ஆகும்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்னங்கிறது எனக்கும் புரியலை. ஓகே, நம்ம இப்போது அந்த SGX வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அப்போ நமக்கு வந்து FIIs வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ரெண்டாவது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருந்துச்சு. மூணாவது பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் பார்க்கும்போது நமக்கு ஹெச்டு பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போ இந்த ஹெச்டு பொசிஷன் இருக்கிறது நமக்கு வந்து இந்த ஹெச்டு பொசிஷனை பற்றி நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நமக்கு சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் லாஜிக்ஸ் இருக்காது. ஸோ அப்போ இந்த 3 வச்சுட்டு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஃபாலிங் நேச்சருக்கு இன்றைக்கி வரும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். ஓகே, இதுதான் நம்மளோட மார்க்கெட்டோட மைண்ட் செட்டு. இப்போ நம்ம வந்து ரீப்ளே பண்ணலாம், இந்த மார்க்கெட்டோட மைண்ட் செட்லேருந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கவனிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் இன்னும் ஃபார்ம் ஆகலை, ஃபார்ம் ஆகிடுச்சு போல். கரெக்ட். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கேப் டவுன் வந்துருச்சு. அப்போ இந்த ஸ்ட்ராங்கான கேப் டவுன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யை பொறுத்தளவு நமக்கு ஒரு 150 பாயிண்ட் கேப் டவுன் வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். அப்போ கேப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 143 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏறக்குறைய 150ன்னு சொன்னது 143 வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அக்யூரசிக்கான ஒரு லெவல் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ ஏறக்குறைய ஒரு 90-93% பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன வேல்யூக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால கேப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த கேப் டவுன்லேருந்து நம்ம கவனிக்கும் போது என்ன அப்படின்னா நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு முக்கியமாக என்ன தெரியணும் அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சில் அப்படியே பாசிட்டிவாக போயிருமா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் நமக்கு இருக்கிற 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும். அப்போ இந்த 9 அண்ட் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 வந்து இந்த ஏரியாவாக நான் வச்சுருக்கேன். அப்போது நமக்கு காலையில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே இருக்குது, 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கும் கீழே இருக்குது.
அப்போது நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு 15 இல்லைனா 20 மினிட்ஸாவது வெயிட் பண்ணணும். நீங்கள் வந்து 1 ஹவர் வெயிட் பண்ணலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா தான் உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு புரிய வரும். நிஃப்டி அன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன நடந்திருக்குன்னு. அண்ட் இன்னொன்று முக்கியமாக ஏன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை கவனிக்கணும் அப்படின்னா, நமக்கு நிஃப்டி 50ல நான் வந்து முன்னாடி இருக்க சார்ட்டே போகிறேன். ஸோ நிஃப்டி 50ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரேஞ்ச் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருந்துச்சு. இதை நீங்கள் கவனிச்சிருந்திருப்பீங்கன்னு தெரியும். ஸோ 23,350 டு 23,400 அண்ட் இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 23,400ல ஒரு சப்போர்ட் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இந்த இடத்துல 23,400ல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த சப்போர்ட்னால நமக்கு வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம வந்து சம்டைம்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டோ இல்லைனா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பக்கம் இருக்கும்போது எப்பயுமே நமக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன், இஎம்ஐ இது எல்லாமே நமக்கு பார்த்தாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. அண்ட் டெய்லி வந்து மார்க்கெட்டில் சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிறத மார்க் பண்ணி வைக்கணும். ஓகே, அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 23,400லேருந்து மேலே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஓகே, அப்போ இங்கேருந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 930க்கு 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இதை வந்து ஒரு கேண்டில் வந்து கிராஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த கேண்டில் கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு திருப்பியும் கீழே வந்தாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் புஷ்க்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனால் இப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து அப்சைட் புஷ் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்தியா விக்ஸ் டேட்டாவை போய் ரெஃபர் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியா விக்ஸ் டேட்டாவில் பார்க்குறோம். இந்தியா விக்ஸ் டேட்டாவை பார்க்கும்போது எனக்கு 930க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ்க்காக இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆகும் அப்படின்னா, ஏன்னா இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ வரைக்கும் தான் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்து வரைக்கும் தான் பார்க்குறோம். அப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு சின்னதாக அப் புஷ், அதாவது மேலே புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ரீப்ளே பண்ணலாம். நமக்கு எப்போ வந்து ஒன்றா இந்த 2 சிம்பிள் இஎம்ஐக்கு மேலே இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 இஎம்ஐக்கும் கீழே இருக்கணும். இதுதான் நம்மளோட லாஜிக். பார்த்தோம்னா 2 இஎம்ஐக்கு நடுவில் தான் இருக்குது. அப்போ இந்த இஎம்ஐக்கு நடுவிலே தான் இருக்குது. 9 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு நடுவில் மேலே கிராஸ் ஆக ட்ரை பண்ணுது. ஓகே, மேலே கிராஸ் ஆகலை. வெயிட். அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு இன்ட்ராடேல ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டும் இன்ட்ராடேல ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. ஸோ எப்போ நமக்கு இந்த இன்ட்ராடேல லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் கிடைக்குதோ அப்போ வந்து ஒரு பேரலல் லைன், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். இந்த பாக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா நோ ட்ரேட் ஜோன். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இது. இந்த நோ ட்ரேட் ஜோன் நம்மளை வந்து எதிலிருந்து காப்பாற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுலேருந்து காப்பாற்றும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம், மார்க்கெட்டில் நான் வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்துருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல. ஆனால் நமக்கு வந்து இப்போ ஷார்ட் பொசிஷன் தேவையில்லை. ஏன்னா இந்த நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே இருக்கிறனால இங்கேருந்து நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுத்தோம்னா நமக்கு இவ்வளோ தூரம் தான் ப்ராஃபிட்ஸ் வர முடியும். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட் இருந்திருக்கு. அண்ட் அதுக்கு கீழே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,400 இருந்திருக்கு. இது ரெண்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட்டில் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இப்போ ப்ளே பண்ணுறேன். நமக்கு வந்து எப்போ வந்து மார்க்கெட் இஎம்ஐலேருந்து புல் பேக் எடுக்குதோ இல்லை இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து வெளியே போகுதோ அப்போ தான் நம்ம வந்து பொசிஷன் எடுக்க போகிறோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நோ ட்ரேட் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோ ட்ரேட் ஜோனுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போது எப்போ நம்ம பொசிஷன் எடுக்கணும், இந்த நோ ட்ரேட் ஜோனை பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபுல்ஃபில்டு. செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 இஎம்ஐக்கும் மேலே இருக்குது, 9 இஎம்ஐக்கும் மேலே இருக்குது. இந்த 9 இஎம்ஐவை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் மாதிரியே வரைஞ்சிட்றேன். ஸோ தட் நமக்கு இருக்கிற அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகே, இந்த 9 இஎம்ஐக்கும் மேலே இருக்குது, 20 இஎம்ஐக்கும் மேலே இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இந்த பாக்ஸ்லேருந்து வெளியே போயிடுச்சு, இஎம்ஐக்கும் மேலே இருக்குது. அப்போ நம்மளோட எல்லாமே ஃபுல்ஃபில்டு. ஆனால் நமக்கு வந்து என்னென்னா பொசிஷன் ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டிலில் நம்ம எடுக்கக்கூடாது. மார்க்கெட் ட்ரெண்டு போயிட்டு புல் பேக் வந்து அதுக்கப்புறம் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் பாருங்கள், அப்போ தான் நம்ம வந்து பொசிஷன் எடுக்கணும். ஸோ அப்படிங்கிறனால இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெட் கேண்டில்ஸான ஒரு 2-3 ரெட் கேண்டில்ஸ் புல் பேக் எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கேண்டில் வரும், அங்கே தான் நான் வந்து பொசிஷன் எடுக்க போகிறேன். பார்க்கலாம். ஸோ ரெட் கேண்டில்
வந்திருக்கு. ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த புல் பேக்குக்கான முக்கியமான ஒரு இண்டிகேஷன் இதுதான். என்னன்னா, இந்த புல் பேக் வந்து ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகும் அப்படின்னா, புல் பேக்ல என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவா போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, புல் பேக்ல என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது 9 and 20 EMAல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகணும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து பொசிஷன் எடுத்திருந்தோம்னா, இங்க வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மார்க்கெட்ல புல் பேக் வந்து அந்த புல் பேக்ல இருந்து மேல மறுபடியும் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும்போது பொசிஷன் எடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் நம்ம இண்டிகேட் பண்றோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா, மார்க்கெட்ல புல் பேக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பாசிட்டிவா பிரேக் அவுட் ஆகுது. மார்க்கெட் போகுது. ஒரு புல் பேக் வருது. புல் பேக் ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ரெட் கேண்டில் புல் பேக். அதுக்கப்புறம் இந்த கிரீன் கேண்டில். அப்படி உங்களுக்கு இது 2மே சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா, இந்த ஒரு ரெட் கேண்டில வந்து நம்ம வந்து ஒரு புல் பேக்கா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த ஒரு ரெட் கேண்டில இப்படி மார்க்கெட் வந்து மேல போனதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டவுன் சைட் புஷ் வந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க வந்து மார்க்கெட் மேல போச்சு. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேல போச்சு. கீழ டவுன் சைடு வந்துச்சு. ஆனா இந்த டவுன் சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் கீழ வந்துருச்சு. இதுதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் புஷ் இருந்துச்சு. அண்ட் இந்த ரெட் கேண்டில்ல தான் நான் என்ன சொல்றேன், சின்னதா கீழ ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் மேல போச்சு. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், கிரீன் கேண்டில். அப்போ ஒண்ணா நம்ம வந்து இந்த கிரீன் கேண்டில்ல நம்ம வந்து பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த கிரீன் கேண்டில்ல பொசிஷன் எடுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு வந்து பாக்ஸுக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்ஸ்லேருந்து பிரேக் அவுட் ஆகுது. அப்போ வந்து நமக்கு ஒண்ணா இந்த பொசிஷன்ல இல்லன்னா இந்த பொசிஷன்ல நமக்கு எடுக்கலாம். அண்ட் இந்த கேண்டில்ல பொசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கரெக்டான லாஜிக். ஏன் இது வந்து ரொம்ப கரெக்டான லாஜிக் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட் இருக்கு பாருங்க. அந்த பிரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட்ட இந்த கடைசியா இருக்கிற கிரீன் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துலருந்து ஒரு பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அத வந்து இந்த கிரீன் கேண்டில் பிரேக் அவுட் ஆயிருக்கிறனால, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறோம். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறதாக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாக்ஸ் செட்டப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 9 and 20 EMAக்கு மேல இருக்கு. நம்மளோட புல் பேக்குக்கும் மேல இருக்கு. பிரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த பிரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, மேல வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து இங்கிருந்து நமக்கு வந்து லாஜிக்க கன்டின்யூ பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் வந்து நான் ஜூம் அவுட் பண்றேன். ஸோ இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் அப்படின்னா, நமக்கு மார்க்கெட்ல இந்த 9 and 20 சிம்பிள் SMA இருக்கு பாருங்க. SMA இல்லன்னா EMA. இந்த EMAலேருந்து நமக்கு வந்து டவுன்ஃபால் வந்தால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல நமக்கு ஸ்டாப் லாஸ் வரும். அதுவரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் இல்ல. ஸோ மார்க்கெட்ட கன்டின்யூ பண்றோம். ஸோ நான் என்ன பண்றேன், மார்க்கெட்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்றேன். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பியும் மேல போயிருக்கு. மேல போயிருக்கு. சப்போர்ட் எடுத்திருக்கு. மேல போயிருக்கு. பாசிபிலிட்டீஸ் ப்ராஃபிட்ல தான் இருக்கோம் நம்ம. இங்கேருந்து எடுத்தோம். இதுவரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கோம். ஸோ டோட்டலா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் அப்படின்னு நமக்கு கவனிச்சோம். இந்த கேண்டில்ல தான். இந்த கேண்டில்ல. ஸோ மார்க்கெட் இப்போ வந்து நம்ம 63 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல இருக்கோம். ஸோ நமக்கு வந்து 11:00 எடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11:50 ஆயிடுச்சு. கரெக்ட். அப்போ இப்ப தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஸோ இங்கிருந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகி, இந்த ரிவர்ஸ்ல நமக்கு 9 and 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுத்து மேல போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நடக்கல. அப்படிங்கிறனால மார்க்கெட் நமக்கு வந்து இந்த பொசிஷன்ல ப்ராஃபிட் எடுத்தோம். இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளிய வந்துர்றோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இங்க இருக்கிற இந்த இடத்துல இருக்கும்போது, நமக்கு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அப்ப இங்க என்ன லாஜிக் இல்லன்னா, நமக்கு வந்து அந்த இடத்துல நம்மளோட ப்ராஃபிட்ஸ் குறையும்போதே ஆப்ஷன்ஸ்ல நம்மளோட ப்ராஃபிட் குறையும்போதே பார்த்தீங்கன்னா, நமக்கு சைக்காலஜி என்ன சொல்லும்? டக்குனு ப்ராஃபிட்ட கட் பண்ணணும்னு சொல்லும். ஆனா நம்ம வந்து டிசிப்ளின்டா இருக்கணும். ஆனா இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ விட்டுட்டு 9 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகுது பாருங்க. அப்பவே நீங்க வந்து பொசிஷன ஸ்டாப் பண்ணலாம். அப்படின்னா நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ல இருக்கும். அப்படி இல்லன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ல இருக்கும். ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனோட பிரைஸ் ஒரு ஸ்ட்ராங்கா இன்கிரீஸ் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் டிக்ளைன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து ப்ராஃபிட்ட வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரேட் ஜோன் வந்து எப்போ வந்து மேல இல்லன்னா கீழ பிரேக் அவுட் ஆகணும். அப்பதான் நமக்கு ட்ரேட் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல மேல பிரேக் அவுட் ஆறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. மார்க்கெட்ல மேல போயிட்டே இருக்கு.
ஸோ இது வந்து ஒரு நோ ட்ரேட் ஜோன் மாதிரி தான். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியரான பிரேக் அவுட் வரல. ஸோ இந்த இடத்துல மட்டும் கிளியரான ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு, ஒரு புல் பேக் வந்திருக்கு. அப்போது இந்த புல் பேக்கில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ப்ரைஸுக்கு மேலே வந்து, ஸோ இந்த ப்ரைஸுக்கு மேலே நமக்கு ரிஜெக்ட் ஆகுதா, ஐ மீன் ப்ரைஸ் வந்து இதை கிராஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த க்ரீன் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறோம். ஸோ அடுத்த க்ரீன் கேண்டில் தான் வந்திருக்கு, நம்ம லாங் பொசிஷன் எடுக்கிறோம். ஸோ செகண்ட் லாங் பொசிஷன் இந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட்ஸ் வருதாங்கிறத நமக்கு பார்க்கலாம். ஸோ லாங் பொசிஷன் மார்க்கெட்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்வர்ட் ஸ்விங்கில் தான் போகுது, அப்வர்ட் ஸ்விங்கில் தான் போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் இங்கேருந்து தொடங்கி இது வரைக்குமே கீழே வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறனால இன்னும் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் பார்க்கலாம், கீழே வந்துருச்சு. ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாவே இதோட விக்கும் இதோட பாடியும் நமக்கு ஃபார்ம் ஆகும்போதே நம்மளோட ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆயிடணும். ஸோ அப்படிங்கிறனால ரெண்டாவது ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எடுத்து நமக்கு இந்த ஹைப் வரைக்கும் போயிருக்கும். ஒரு 40 பாயிண்ட்ஸ் ட்ரேட் கிடச்சிருந்துருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 63, ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் புக் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் கிடச்சிருக்கும், ஒரு 30 பாயிண்ட். அதே மாதிரி இங்கேயும் இந்த ஒரு ரெட் கேண்டில் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 30 பாயிண்ட். அப்போது காலையில் ஒரு 30 பாயிண்ட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு 315 ஆயிருக்கும். 315 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்டும். இதுதான் வந்து இன்னையோட நம்மளோட லாஜிக் வச்சு, அதாவது மற்றபடி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காலையிலே நான் பொசிஷன் எடுத்தேன். ஏன்னா இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் டவுன் சைட் புஷ்லேருந்து எவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னா 219 பாயிண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அப்போ இந்த 219 பாயிண்ட்ஸையும் ஒரு ட்ரேடர் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இது. ஆனால் நம்ம என்னென்னா நமக்கு ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நம்ம வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதும், நம்ம கேபிட்டல் கரைஞ்சு போகாமல் இருக்கிறதும். அப்போ இந்த லாஜிக் படி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டல் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். அன்வான்டாக மல்டிபிள் ட்ரேட்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த லாஜிக்கில் வச்சு பார்க்கும்போது இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு இந்த 6 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த லாஜிக் வந்து நமக்கு வந்து ட்ரேடை மினிமைஸ் பண்ணும், ஓவர் ட்ரேட் பண்ண விடாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ட்ரேட்ஸ் எடுக்க முடியாது, ஓவர் ட்ரேடிங் பண்ண விடாது, அன்வான்ட் ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒரு நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்கிற ட்ரேட் மட்டும்தான் ட்ரிகர் ஆகும். ஏன்னா இந்த புல் பேக் வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த புல் பேக் ஸ்ட்ராட்டஜியில் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக ட்ரேட் மட்டும்தான் ட்ரிகர் ஆகும். அப்படி அந்த ட்ரேட் ட்ரிகர் ஆகும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து மெயின்டைன் ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளோட இன்னையோட மார்க்கெட்டோட ரீப்ளே. அண்ட் இன்னையோட மார்க்கெட்டில் 2 பொசிஷன் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான பொசிஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.